வலது வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பத்மாக்கா, காலங்காத்தாலே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீட்டில் வேற வேலை எதுவும் இல்லையா? வேலை என்னைக்கும் கிடக்கத்தான் செய்யுது. சரி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னதுக்கா? நான் மேலே படிக்க போறேன் வளரு. படிக்க போறீங்களா? நல்ல விஷயம் தானே. என்ன படிக்க போறீங்க? ஆமா, பிஏ அஸ்ட்ராலஜி படிக்க போறேன். அஸ்ட்ராலஜியா? அப்படின்னா? இது கூட தெரியாதா உனக்கு? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். தெரியாம தான் படிக்க போறனோ? ஜோசியம் பார்க்கறதுக்கு படிக்கிறது. தெரியுமா? தெரியாமலாக்கும். சரி, இப்போ எதுக்கு அந்த படிப்பை படிக்க போறீங்க? வளரு, நம்ம காலனியில சண்முகம் ஜோசியர் இருக்கார்ல, அவரையும் அவர் பொண்டாட்டியையும் பாத்தியா? ஏன், அவங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காங்க இல்ல, ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்லா இருந்துட்டு போகட்டும், உங்களுக்கு என்ன? அது ஏன்னு தெரியுமா? நம்மெல்லாம் ஒரு வீட்டு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும்னா அந்த வீட்டுக்கு போய் தான் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும், தெரிஞ்சுக்கிடணும். ஆனா அவங்கள பத்தியா, எல்லாரும் அவங்க வீட்டுக்கே தேடி வந்து அவங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி புலம்பிட்டு போறாங்க. இதுக்கு காசு வேற கொடுத்துட்டு போறாங்க. அப்படின்னா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு. அதுக்கு தான் நானும் ஜோசியம் படிக்கலான்னு இருக்கேன். உட்காந்த இடத்துல இருந்தே நோகாம அத்தனை வீட்டு கதையும் கேட்டலாம். கதைக்கு கதையுமாச்சு, காசுக்கு காசுமாச்சு. எப்படி? உங்க தலையில இடி உள்ள. ஏன், நல்ல ஐடியா தானே. என்ன நல்ல ஐடியா? அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி புலம்புறது உங்களுக்கு நல்ல ஐடியாவா? அப்புறம் அந்த சண்முகம் ஜோசியத்தை மட்டும் நம்ம எல்லாரும் போய் நம்ம கஷ்டத்தை தானே புலம்பிக்கிட்டு இருக்கோம். அவர் பொண்டாட்டியை பத்தியா, நோகாம உட்காந்த இடத்துல இருந்து அம்புட்டு வீட்டு கதையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இத்தனைக்கு அவங்க வீட்டுல ஒரு டிவியும் கிடையாது. எதுக்கு டிவி? இல்ல எதுக்கு டிவிங்கிறேன். நம்ம காலனிக்குள்ள இருக்கிற அத்தனை வீட்டு கதையும் அவளுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு டிவி? அவளுக்கு நல்ல பொழுது போகுது. நான் ஜோசியம் படிக்க தான் போறேன். பத்மாக்கா, அவங்களோட கஷ்டத்தை சொல்லி புலம்புறாங்கன்னா அதுக்கு பரிகாரமும் நீங்க தானே சொல்லணும். அதுக்கு தான் படிக்க போறேன். அதெல்லாம் லேசுப்பட்ட விஷயமா? அதுக்கெல்லாம் நிறைய அறிவு வேணும். என்ன பெரிய அறிவு வேணுங்கிற? அவங்கவுங்க பிரச்சனையை வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்மளும் நல்ல காது குளிர குளிர கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னங்கிறத நம்ம முதல்லயே பேச்சு வாக்கில் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அப்ப பிள்ளையாருன்னா திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிடணும். செவ்வாய்க்கிழமைன்னா முருகனுக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிடணும். புதன்கிழமைன்னா நாராயணர், வியாழக்கிழமைன்னா சாய்பாபா, வெள்ளிக்கிழமைன்னா இருக்கவே இருக்கா நம்ம மாரியாத்தா அம்மன், சனிக்கிழமைன்னா சனி பகவான், ஞாயிற்றுக்கிழமைன்னா காலபைரவர். விளக்க மட்டும் ஏற்றி பாருங்க, உங்க வாழ்க்கை ஜெகஜோதியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. ஒரு ஜாதகத்துக்கு 200 ரூபா வாங்கிட வேண்டியது. அவ்வளவுதானே, முடிஞ்சு வச்சுல. கதைக்கு கதையுமாச்சு, காசுக்கு காசுமாச்சு. சரிதானே? அதெல்லாம் சரி, நீங்க சொல்லி அவங்களுக்கு அவங்க பிரச்சனையெல்லாம் சரியா போகணும்ல. ஆமா, இப்ப சண்முக ஜோசியர் சொல்றது மட்டும் அப்படியே நமக்கு பழிக்க வச்சது. அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாரு. நம்மளும் சரி சரின்னு கேட்டுட்டு தலையாட்டிட்டு வாரோம். அவர் செய்ய சொல்லி நம்மளும் ஒரு பரிகாரத்தை செஞ்சு அது நடக்கலன்னா அவர்கிட்ட போய் நம்ம சண்டையா போட்டிருக்கோம் இது வரைக்கும்? இல்ல மத்தவங்க யாரும் தான் அப்படி சண்டை போடுறாங்களா? ஒண்ணு அடுத்த ஜோசியரை தேடி போயிருவாங்க, இல்லாட்டி என்ன ஜோசியரே இப்படி செஞ்சும் ஒன்றும் சரியா வரலையே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்படி உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கிழமைக்கு மட்டும் விளக்கு போட்டா பத்தாது, தொடர்ந்து ஒரு 9 வாரம் இல்லைன்னா ஒரு 9 மாசம் விடாம போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியது. அப்புறமும் சரியா போகலன்னா அதுக்குள்ள அவங்க பிரச்சனை தன்னால சரியா போயிடும். அப்படியே இல்லைன்னாலும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே வாழ்றதுக்கு அவங்க பழகிடுவாங்க. அப்படியாக்கா? இதுக்கு பேர் தான் ஜோசியம். இது தெரியாதா உனக்கு? உண்மையான ஜோசியக்காரங்கெல்லாம் இதை கேட்டாங்கன்னா உங்களை அடிக்க வர போறாங்க பாருங்க. ஆமா, ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் சரி, சனி பயிற்சி ஆகும் போதும் சரி, குரு பயிற்சி ஆகும் போதும் சரி, ராகு கேது பயிற்சிக்கு எல்லாத்துக்கும் இந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லத்தான் செய்யறாங்க. எல்லாம் நடக்கவா செய்யுது? 10 பேருக்கு நடக்கும், 10 பேருக்கு நடக்காது. அதுக்கெல்லாம் நம்ம போய் அவங்க கிட்ட சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஜோசியம் படிக்கத்தான் போறேன். யார்ட்டையாவது 4 மிதி வாங்கத்தான் போறீங்க. பாத்துக்கலாம் போ. திருந்தவே திருந்தாத கேசுமா இது.